ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டான எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எக் கிரேவி சப்பாத்தி, ரைஸ், பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ இந்த எக் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 6 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 8 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே 4 பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதாவது ஒரு பவுல்லையுமே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். இந்த பவுலில் முட்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இந்த பவுலில் நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சுருங்க. 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளாரியே இது நல்லா வெந்துடும். முட்டையை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா முட்டை ரொம்ப ஹார்டாகிடும். 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். இப்போ 8 நிமிஷத்தில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், முட்டை நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆறிடும். இப்போ இதை ஆறின உடனே நம்ம இட்லி எடுக்கிற ஸ்பூனும் அப்படி இல்லைன்னா மெலிசான எட்ஜஸ் இருக்கிற ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி இந்த முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எக் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, முந்திரி, தயிர் விழுதையும் சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு கிரேவி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம முந்திரி, தயிர் சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவி கொதிக்க இந்த கிரேவி இன்னும் நல்லா திக்காகும். இப்போ கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிரேவி ஓரளவுக்கு திக்காயிருக்கு. இப்போ முட்டையை சேர்க்கும் போதே தெரியும், பாருங்கள் கிரேவி நல்லா திக்காயிருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற முட்டையும் கிரேவியை இன்னும் கொஞ்சம் அப்சார்ப் பண்ணும். அப்போ இந்த கிரேவி இன்னும் நல்லா திக்காயிடும். முட்டையை சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கிரேவிலேருந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளோட கிரேவி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ், பூரி இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே எக் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை வேக வச்சியோ இல்லைனா உடச்சி ஊற்றி தான் செய்வோம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும் போதோ இல்லைனா ஃபேமிலி கெட் டுகெதர் அப்போயோ நீங்கள் இந்த மாதிரி முட்டையை ஸ்டீம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு எக் கிரேவி செஞ்சிங்கன்னா சர்வ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டான எக் கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.